எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சென்னை திருவான்மியூரில் தாவேக கட்சி சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சந்திப்பு கூட்டத்தில் தாவேக கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பயங்கரமான சினிமா வசனங்கள் பேசுறதுக்கான காட்சி மாதிரி இந்த கூட்டத்தில் பேசினார். மன்னராட்சி அப்படின்னு சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கால சிந்தனை வரல. ஆனால் மறைந்த தற்பொழுது பூமியில் விதைத்த கலைஞர், எழுத்தாளன், படைப்பாளன், அந்த மனிதரை உங்களால் சொல்லாமல் இருக்க முடியலல்ல. அவருடைய பெயரை சொல்லாமல் உங்களுடைய அரசியல் பேச்சுக்கள் இல்லைல்ல அப்படின்னு யோசிக்க வச்சது இந்த பேச்சு எல்லாமே. கேவலமாக இருக்கே அவங்க மேடை பேச்செல்லாம், விஜயோட மேடை பேச்செல்லாம். அங்கே உட்காந்துருக்கிற இளைஞர்களுக்கு விஜய் என்ன சொல்லுவார்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் மேடையில் இருக்காங்கல்ல. ஒரு புரோட்டோகால் படி யாருடைய முன்னிலை, யார் அடுத்தது சிறப்பு விருந்தாளர், யார் அழைப்பாளர், யார் பேச்சாளர், கட்சி கொள்கை பரப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், திருவான்மையோட மாநகர செயலாளர், இப்போ மாநகர பொறுப்பாளர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லைங்களா, பொறுப்புகள் இருக்கும் இல்லையா, கிளையிலேருந்து ஒன்றியத்துலேருந்து பொறுப்புகள் இருக்கும்ல, மாநில வரைக்கும். அந்த பொறுப்பாளர்கள் பேரை கூட அறிவிக்காமல் விஜய் தன்னிச்சையாக எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சினிமா டைலாகில் ஏதோ தலைவா படத்தில் இப்படியெல்லாம் விஜயெல்லாம் வருவார்ல, அந்த மாதிரி எல்லாருக்கும் வணக்கம்னு பொதுவாக சொல்லிட்டு போகிறாரு. அது கிடையாது அரசியல். எல்லாரையும் அறிமுகப்படுத்தணும். எல்லாரையும் அறிமுகப்படுத்தும் போது தான் யார் இங்கே கஷ்டப்படுறான், யாரெல்லாம் கட்சிக்காக உழைச்சிருக்கிறான், யார் இந்த அரங்கத்தை கூட்டினா, எந்தெந்த ஒன்றிய பகுதியிலேருந்து ஆட்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் அறிமுகப்படுத்தினாதான் கீழே இருக்கிறவன் மேலே வந்துக்கிட்டே இருப்பான், கட்சியிலேருந்து மேலே உயர்ந்துக்கிட்டே இருப்பான். இந்த பேசிக் சென்ஸு கூட தாவேக கட்சியில் இருக்கிற தலைவர் விஜய் அவர்களுக்கு இல்லை அப்படின்னா இது மிகப்பெரிய ஆபத்து. எல்லாரையும் வரவேற்று ஒவ்வொருத்தரையும் மாநிலத்திலேருந்து கீழே இருக்கிற கிளை செயலாளர் வரைக்கும், ஒன்றிய பொறுப்பாளர் வரைக்கும் மாநாடு எந்தெந்த பகுதியில் மாநாடு போடுறாங்க, பொதுக்கூட்டம் போடுறாங்களோ அந்த கூட்டத்தில் தலைவர்கள் பேரில் பொறுப்பாளர்கள் பேர் அறிவிப்பாங்க. அது ஏன்னா கட்சிக்காக அவன் பாடுபடுறான், கட்சிக்காக உழைக்கிறான். அப்போ உங்கள் கட்சியில், தாவேக கட்சியில் இருக்கிற ஒன்றிய பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் யாருமே விஜய் பேரை சொல்லலை. தாவேக கட்சி தலைவர் விஜய் இல்லையா? ஒரு இடத்துல கூட கொள்கையை பற்றி பேசல. ஏதோ பேப்பரை பார்த்து படிக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் சொல்லி எல்லாம் ஒவ்வொருத்தனும் பேச ஆரம்பிச்சிங்களே. நீங்களாம் வீடியோ பார்க்குறவங்க விஜய் பற்றி பேசும்போது எல்லாமே நீங்கள் எல்லாம் தப்பாக பேசுவீங்க, அசிங்கமாக பேசுவீங்க. இதெல்லாமே நான் ஃபீல் பண்ணுறது தான். ஏன்னா நானும் விஜய் ரசிகர் தான், நானும் விஜய் ரசிச்சவன் தான், நானும் விஜய்க்காக கிளாப் பண்ணவன் தான், நானும் விஜய் படம் போய் பார்த்தவன் தான். நான் விஜய் எனக்கு நடிகங்க, வேறு யாரும் கிடையாது. விஜய் பேசுகிற மாதிரி சினிமாவில் அவ்வளோ வசனங்கள் பேசினார்ல, அந்த வசனத்தை உருவாக்கின டைரக்டர் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் எவ்வளோ மைனூட்டாக அரசியலை புரிஞ்சுக்கிட்டு எழுதியிருப்பான். ஏதோ விஜய்க்கு முன்னாடி நின்று நான் விஜய்க்கு குரல் கொடுக்கணும் ஒவ்வொரு டைரக்டர் நிற்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லைல்ல. இன்னைக்கு கரண்டில் இருக்கிற சுச்சுவேஷன், இன்னைக்கு உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு வார்டு மெம்பரை உருவாக்குறீங்கன்னா 150 பேர், 190 பேர், 200 பேர், 300 பேர் அந்த இடத்துல போய் ஓட்டு வாங்குறதுக்கு நீங்கள் என்ன கஷ்டப்படுன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் அண்ணன் தம்பி எல்லாமே அரசு நின்றுப்பான் இல்லையா, அவனுக்கு தெரியும். பெரிய ஆபத்து அது. ஏன்னா சாதாரணமாக சிஎம் போஸ்டிங்னா நான் சும்மா கமர் கட்டு வாங்குறதா, 10 ரூபா கடையில் கொடுத்து எனக்கு இது கொடுங்க, கடலை மிட்டாய் கொடுங்க வாங்குறதா? அது எவ்வளோ பெரிய தலைவலி, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ எதிர்ப்பலைகள் இருக்குது. நீ ஒரு கொள்கையோட பேசலை, ஒரு அரங்கத்தில் இருக்க ஒரு பொறுப்பாளருடைய விஷயத்தை பற்றி பேசலை, இதையெல்லாம் பேசாமல் ஒரு தொண்டர்களுக்கான மரியாதை வரவேற்பு கொடுக்கல. எப்படியா ஒரு தலைவன் ஸ்டாண்டர்டாக போய் மேலே இருந்து உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கணும்னா மேலே வர வைக்க முடியும்? வர வைக்க முடியாது. ஒரு கொள்கையாக அந்த இடத்துல இல்லை. ஏன்னா சாம்சங் போராட்டம், ஜியோ போராட்டம், டாக்டர் ஜியோ அமைப்பு போராட்டம், பரந்தூர் போராட்டம், அது இதுன்னு இதெல்லாமே போராட்டம்லாம் இருக்க தான் செய்யும். எல்லா ஆட்சியிலையும் தான் போராட்டம் இருந்துகிட்டு இருக்கு. என்னமோ பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்ட்டு, என்னமோ உங்கள் கட்சியில் மட்டும் பாதுகாப்பு அப்படியே அள்ளி தள்ளிடுச்சு, அப்படியே கிழிச்சு என்னமோ பேசுறீங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற தாவேக கட்சியில் இங்கே தருமபுரி மாவட்டத்தில் ஒருத்தன் சின்ன பொண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான், அவன் அரெஸ்ட் ஆகியிருக்கான் போக்சோவில். அதை இல்லை இது திமுககாரன்னு சொல்லி பழைய ஃபோட்டோ எடுத்து பில்டப் கொடுத்துருக்கான் தாவேக கட்சியில். ஒரு நியாயமான ஒரு விஷயத்த பண்ணணும் இல்லையா? நீங்கள் போராடுங்க, போரிடுங்க, எதிர்ப்பலையை கொடுங்க, எதிர்கட்சிக்கு உங்களுடைய நீங்கள் யாரை எதிராக பார்க்குறீங்களோ அவங்க விமர்சனம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர் பேரையும் சொல்லாமல், மேடை ஏறி ஒரு புரோட்டோகால் படி இல்லாமல் நீங்கள்லாம் இப்போவே நீங்கள் ஏன்னோ பயங்கரமான சீனியர்ஸ் மாதிரி அரசியல் பேசுகிறீங்கன்னா, எதிர்காலத்தில் உண்மையிலே சொல்கிறேன், வளரும் இளைஞர்களை நீங்கள் மட்டம் தட்டி உட்கார வைப்பீங்க. உங்களுக்கு அந்த பேஸே இல்லை. எவ்வளவு என்னமோ சினிமா மேடை மாதிரி ஏறி அவர்களே, இவர்களே, மோடிஜி அவர்களே
எனக்கு என்னடா இது இந்த மாரி விஜய் வந்து இப்படி பேசுறாப்ளே! இது என்னடா அப்படின்ற மாரி ஆயிருச்சு. ஸோ நான் ஆக்சுவலா வந்து கலைஞர் முத்துவேல் கருணாநிதி அவர்களேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸ்டாலின் அவர்களேன்ட்டு. கலைஞர் அவர்கள் வந்து இல்ல அப்படின்னா, இங்க பெண்களுக்கு பெரியார் ஐயா இல்ல அப்படின்னா, இங்க இருக்கிற பெண்களுக்கு, அம்பேத்கர் அவர்கள் இல்ல அப்படின்னா, இங்க இருக்கிற நீங்க பேசுறீங்க இல்லையா? விஜய் அவர்களே நீங்க பேசுறீங்க இல்லையா? உங்களுக்கான உரிமை பெரியார் இல்லன்னா, அப்படியே பஸ்பமாயி அப்படியே பூமியில எரிஞ்சிருக்கும். அப்படியே வேஸ்ட்டா போயிருக்கும். மண்ணோட மக்கி போயிருக்கும் உங்களுக்கான உரிமை. இங்க இருக்கிற இஸ்லாமியர்லருந்து, கிறிஸ்தவர்லருந்து, இந்துக்குள்ள இருக்கிற பட்டியலின மக்கள், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே போராடினவரு கலைஞர், பெரியார், அண்ணார். இவங்கலாம் மிகப்பெரிய போராட்டத்தில பண்ணி தான் செஞ்சு தான் வந்து உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வந்து உரிமைய வாங்கி குடுத்துருக்காங்க. உங்களால எதிர்த்து ஒரு பிஜேபி ஆளுகிற ஒன்றிய அரச எதிர்த்து நிதி வாங்குறதுக்கு ரோட்ல நின்னோ உங்களால போராட முடியல. எதிர்த்து நின்னு பேச முடியல. அ நீங்க மேடை ஏறி சினிமா டயலாக்க விட்டுக்கிட்டு, "மோடிஜி அவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே" அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் உடனே நாங்கலாம் ஓட்டு போட்டுருவோமா? அ பெண்கள் வந்து திமுக கட்சியில பாதுகாப்பா தான் இருக்காங்க. பெண்கள் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விஜயோடைய கட்சி பணி வந்து ரொம்ப ஆபத்தா இருக்கு. ஒரு கொள்கை இல்லாம, ஒரு புரோட்டோகால் படி இளைஞர்கள வந்து ஒரு முன்னெடுத்து பேசாம, அறிமுகப்படுத்தாம இந்த மாரி பேசுறது பெரிய ஆபத்து தான். கவனமா இருங்க. நான் விஜய குத்தம் சொல்லல. பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் உங்களுக்காக நாங்க பேசுறோம். கவனமா இருங்க. விஜய் அரசியலுக்கு வருது, ஓட்ட சிதறடிக்கிறது. விஜய் கட்சியில யாராவது எம்எல்ஏ வந்தா கண்டிப்பா அவங்க பாஜகவுக்கு அடிமை தான். பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக, தமிழ்நாட்டுல ஓட்டு வங்கி உடைப்பதற்காக தான் விஜயோடைய கட்சி திட்டம், கட்சியுடைய செயல்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ, தோழர்கள் வந்து கவனமா இருங்க. பிரதர்கள் கவனமா இருங்க. ஏன்னா விஜய் சொல்ற மாரி. எல்லாரும் தமிழ்நாட்ட வந்து குத்தம் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு இல்லன்ட்டு. முதல்ல இந்தியா முழுவதும் போய் பாருங்க. வடநாட்டுலலாம் போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இங்க வாங்க தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நாங்கலாம் ஏத்துக்கிறோம். விஜய் ஏதோ சொல்றாருல, தமிழ்நாட்டுல பாதுகாப்பே இல்லன்ட்டு. இங்க அப்படி எத்தனையோ பெண்களுக்கு பாதிப்பு இருக்குல்ல. எத்தனையோ குடும்பங்கள் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கல்ல. அந்த மக்களுக்கெல்லாம் நீங்க இறங்கி என்ன போராடுனீங்க? அந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்புக்காக நீங்க குரல் குடுத்தீங்க? என்ன பேசுனீங்க? என்ன பேசுனீங்க? சினிமா விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியல்ல இருந்த விஜயகாந்த் அவர்கள் சினிமா நடிச்சுக்கிட்டு, மக்களுக்காக இறங்கி ரோட்ல நின்னு போராடுனாரு. என்ன? எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவுல இருந்துகிட்டு மக்கள நேரடியா சந்திச்சு அவங்களுடைய குறைகள கேட்டறிஞ்சு உடனே அங்க களத்துல இறங்கி போராடுனாரு. ஆனா விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு போராட்டம் இல்லாம, எந்த ஒரு போராட்டம் இல்லாம, எந்த ஒரு களத்துல இறங்கி கஷ்டப்படாம, மக்களுடைய மோகத்துல, ரசிகருடைய மோகத்த வச்சுக்கிட்டு, ரசிகர்கள வந்து திசை திருப்பி, தமிழ்நாட்டுல இருக்கிற ஓட்டுகள சிதறடிச்சு, பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் துணையா நிக்கிற மாதிரி ஒரு மேஜிக் சிஸ்டத்த உருவாக்கி, உங்கள பலிகடா ஆக்கிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இது ஏமாற்று வேல. சுத்தமா இளைஞர்கள ஏமாத்துறதுக்கான ஒரு முதற்கட்ட பணி இது. விஜயனுடைய அரசியல் பயணம் மிகப்பெரிய ஆபத்து. இளைஞர்கள் கவனமா இருங்க. தயவுசெய்து நெறைய புக்ஸ் படிங்க. நெறைய செய்திகள படிங்க. இங்க தமிழ்நாட்டுல நடக்கிற அரசியல் மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்தியா முழுவதும் போய் பாருங்க. எவ்வளோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு. அங்க சிறுபான்மையின மக்களும், தலித் மக்களும், மத்த பிசி மக்களும் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல ஏழையா இருக்கிறவன் பாதிக்கப்பட்டு தான் இருக்கான். பணக்காரன் வாழ்ந்துட்டு தான் இருக்கான். அவன முறியடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல வந்து எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டுல இருக்கவன குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிற வேல, இல்ல வடநாட்டு அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்ல. இப்ப விஜயும் ஆரம்பிச்சுட்டாரு. தமிழ்நாட்டுல இருக்கிற தலைவர்கள பத்தி குத்தம் சொல்றதுக்கு. நீங்க என்னனாலும் பேசுங்க. அரசியல் கொள்கை ரீதியா என்னனாலும் பேசுங்க. தப்பில்ல. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள வந்து காப்பாத்துறதுக்கு தகுதி இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. திமுக ஆட்சியால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. தொழில் வளம் இல்ல அப்படின்லாம் தயவுசெய்து சொல்லாதீங்க விஜய் அவர்களே. நல்லா பாதுகாப்பு இருக்கு. நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல வளர்ச்சி தான். இது கொஞ்சம் சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிய குடுக்கலல்ல. அதுக்காக போராடுங்க. அதுக்காக டெல்லிக்கு போங்க. பேசுங்க. உங்கள யாரு வேணான்னா? மக்களுக்காக தானே பேசுறீங்க. போங்க டெல்லிக்கு போங்க. போய் கிட்ட போய் உட்காந்து பேசுங்க. சூப்பரா நாங்கலாம் வாழ்த்து தெரிவிக்கிறோம். உங்களுக்காக நாங்க வந்து ஓட்டு கேட்கிறோம். தப்பே கிடையாது. களத்துல இறங்கி போராடுங்க. சும்மா மேடை ஏறி உட்காந்துக்கிட்டு பசங்கள வந்து கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு, சினிமா டயலாக் மாரி பேசிட்டு, இருக்கிற இளைஞர்களையும், பெண்களையும் வந்து நான் பெண்களுக்காக பாதுகாப்பு குடுக்குறேன்ட்டு, எல்லாம் உங்க ஆளுங்கலாம் போக்சோல கைது ஆயினுங்கிறாங்க.